இந்த குரு உங்க ராசிக்கு யாருன்னு மட்டும் பாருங்க, அதுதான் உண்மை. ஜென்மத்தில் குரு இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கெட்டதெல்லாம் வெளியே ஓடிடுவாங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட விஷயங்களை தலையிடுறது, கெட்ட நபர்களுடைய ஆறாம் நம்ம கிட்ட வர்றது, இந்த கண் திருஷ்டி, இது போல நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே இந்த குரு பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குலாம் சொல்லவே சொல்லக்கூடாது. ஏன்னா நேரம் மாறிவிட்டது. குரு இப்ப பாக்குறாரு. குரு எப்பவுமே ஒரு பார்வை பாக்குறாருன்னு அது பிரச்சனையா இருந்தாலும் எச்சு பண்ணி கொடுப்பார். அதே போல நல்லதா இருந்தாலும் எச்சு பண்ணி கொடுப்பார். இப்ப உங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வுக்கு ஏதாவது ஒரு பெருசா அதுல சோழி பிரச்சனை நம்ம ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு குலதெய்வம் சொல்லவே கூடாது அப்படின்னு கூட சொல்லுது. நம்ம அதை மீறி குலதெய்வத்தை மீறி நம்ம ஒண்ணுமே சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த பிறவில அவங்க செய்து வந்த பாவ கணக்குகளுக்கு குலதெய்வம் நம்ம எல்லாரும் பச்சரிசி எறும்புக்கு போடுறது, அதுக்கு போடுறது, இதுக்கு போடுறது நிறைய பண்றோம். சோ யோகத்தை யாருமே தவறா பயன்படுத்தினா நம்மளோட யோகம் மற்றவங்களுக்கு போயிடும். உங்க வீட்லயே இந்த பூஜை ரூம்ல இந்த விஷயத்த பண்ணுங்க. இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு கம்பல்சரி போகணும். இல்லாதவங்க உங்க வீட்லயே இந்த பூஜையை பண்ணுங்க. பண்ணிட்டு நீ எங்க இருக்கிறையோ என்ன பண்றியோ எங்களுக்கு தெரியாது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கடகராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடகராசிக்கு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. உங்க ராசிக்குள்ள உங்க குலதெய்வமே உள்ள உட்கார போகுது. இந்த ஜூன் மாதம் குரு உச்சமாகுது. ஜென்ம குரு நிறைய பயமுறுத்துவாங்க. பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாதுங்க. இந்த குரு உங்க ராசிக்கு யாருன்னு மட்டும் பாருங்க, அதுதான் உண்மை. ஜென்மத்தில் குரு இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கெட்டதெல்லாம் வெளியே ஓடிடுவாங்க. நம்மளை சுத்தி நடிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, முதுகுல குத்திட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் போயிடுவாங்க. நம்ம ரொம்ப நம்பிட்டு இருப்போம், இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிட்டு இருப்போம் இல்லைங்களா. அது எல்லாமே இப்ப கண் கூட உங்களுக்கு இவங்க இப்படித்தான் அப்படிங்கிறத காட்டிடும். அது உங்களால தாங்க முடியாது இந்த காலகட்டங்கள்ல. சோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த கெட்ட நபர்களுடைய சேர்க்கை, கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட விஷயங்களை தலையிடுறது, கெட்ட நபர்களுடைய ஆறாம் நம்ம கிட்ட வர்றது, இந்த கண் திருஷ்டி, இது போல நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே இந்த குரு நம்மளை நெருங்க விட மாட்டார். இதுதான் உண்மை. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம உணர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பை குரு இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்ப அவர் 9ஆம் அதிபதியுமே ஆகிறாருங்க. அப்ப 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய அப்பா, உங்களுடைய பூர்வீகம், அப்பாவினுடைய வம்சாவளிகளை சொல்லக்கூடியது. பங்காளி உறவுகள், வம்சத்திலிருந்து வரக்கூடிய தோஷங்கள், பாவங்கள், யோகங்கள், பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே 9ஆம் இடம் தான். அப்ப அது உங்களுடைய ராசிக்குள்ள வரும் பொழுது அந்த குரு பகவான் இதை பத்தின எல்லா சர்ச்சும் நீங்க பண்ணுவீங்க. இது அவங்களுடைய ஆசைகள் நிறைய கிடைக்கும். இந்த வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடகராசிக்காக நிறைய உங்க முன்னோர்கள் எல்லாமே கனவுல வருவாங்க. அவருடைய ஆசைகள் எல்லாமே நிறைய கிடைக்கும். இப்போ கடகராசிக்கு பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசிக்குள்ளே இருக்கார். 4 மற்றும் 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி ராசிக்குள்ள இருக்கார். இந்த மாசம் சூப்பரா இருக்க போகுதுங்க. லாபம் பெரும் லாபமாக வரப்போகுது. 4ஆம் அதிபதி ராசிக்குள்ள வருது அப்படின்னாலே நம்ம எடுத்துக்கலாம் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. இத்தனை நாள் உங்க உடம்புல இருந்த அந்த நோய் எல்லாம் விலக போகுது. நல்ல மருந்துகளோ நல்ல மருத்துவரோ கிடைக்க போறாரு. அது உங்களுக்காகட்டும் அல்லது உங்க அம்மாவுக்காகட்டும், இது ரெண்டுமே சூப்பரா இருக்க போகுது. நண்பர்கள், உறவினர்கள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது. அதாவது கெட்டது எல்லாமே விலகி நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்களுடைய தொடர்புகள், இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல நடக்க போகுது. சோ சுக்கிரன் ராசிக்குள்ள இருந்ததுன்னா லக்ஸரியான பொருள் மேல ஆசைகள் வரும். அதே போல நல்ல புது ட்ரெஸ் எல்லாமே வாங்குவீங்க. நிறைய மேக்கப் பொருள் எல்லாம் வாங்கிக்குவீங்க. உங்களை அழகுபடுத்திக்குவீங்க. உங்களுடைய உடம்பு ஃபிட்னஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். சுக்கிரன் அப்படிங்காலே வசீகர தோற்றம்னு அர்த்தங்க. இந்த மாசம் உங்களுக்கு பார்த்தாலே ஒரு மூஞ்சில முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும், ஒரு லட்சுமி கடாட்சம் தெரியும். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ கடாட்சம், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சுமி கடாட்சம். அப்ப ரெண்டுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கும்போது இந்த மாசம் உங்களுக்கு ஒரு லட்சுமி கடாட்சமும் தெய்வ கடாட்சமும் தெரியும். பார்த்தாலும் நீங்க நான் தானவா இது என் ஃபேஸா இப்படி எல்லாம் மாறிடுச்சு, என்னோட எண்ணங்கள் எல்லாமே இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த கெட்டதெல்லாம் வெளியே டக்குன்னு போயிடும். நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்க, நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவீங்க. இந்த டைம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச நிறைய பெர்ஃபியூம் எல்லாம் வாங்குவீங்க. சோ ஏதோ 1-2வது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் சுயநலமா கொஞ்சம் யோசிச்சு செய்யறதுக்குண்டான
உங்களுடைய தேவைக்கு செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாசம் நடக்கும். அதுவும் 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டுங்க. பெரும் லாபம் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் நிறைவேற போகுது. ஒரு சிலர், ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது அது ஒரு குருத்தன்மையில இருக்கக்கூடியவர்களுக்கு அது நடக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்காகவே வாழ்வாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய கணவருக்காக, தன்னுடைய மனைவிக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய கடக ராசிக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஏதோ ஒண்ணு வாங்கலாமே, எனக்குன்னு இது பிடிச்சிருக்கு, எனக்குன்னு இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கறது எல்லாமே இந்த மாசம் நடக்கும். அதே ராசிக்குள்ள சுக்கிரன் இருக்கும் பொழுது இந்த மாசம் கண்டிப்பா மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்க போகுது. லட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதே போல சுக்கிரன் அப்படின்னாலே புறா அப்படின்னு சொல்லலாம், வெள்ளை புறா சொல்லுவோம். சோ இதெல்லாமே பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது 2ல கேது இருக்கு. கேது டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கலாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அது டிசம்பர் வரைக்கும் கம்பல்சரி. இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. கம்பல்சரி டிசம்பர் மாசம் வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கவனமா இருக்கணும். அடுத்தது 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் 12ஆம் வீட்டுல 22ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. எப்பயுமே 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருந்தா யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய உழைப்பு அதிகமா இருக்கும். இப்போ உங்களுடைய உழைப்பு அதிகமாக போகுது. உங்களுடைய சுய தேவைகள் அதிகமாக போகுது. நீங்களா கையூனி மேல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிம்மதியான தூக்கம், ரொம்ப நாளா தூக்கமே இல்லாத கடகராசி அன்பர்கள் இந்த மாசம் நிம்மதியா தூங்க போறீங்க. நிறைய பயணங்கள் பண்ண போறீங்க. தீர்த்த யாத்திரை நிறைய போக போறீங்க. குடும்பத்தோட சேர்ந்து இன்ப சுற்றுலா போக போறீங்க. புது புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு பெரிய பெரிய ஆளுடைய தொடர்புகளோட பெரிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றது, குடும்பத்தோட சேர்ந்து போயிட்டு வர்றது, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது ஒரு டிராவலிங் போறது, இதெல்லாம் சூப்பரா இருக்கும் கடகராசிக்கு இந்த மாசம். 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் யோகம். அடுத்தது அவரே 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கடுமையா முயற்சி செய்ய போறீங்க. முயற்சி செய்து ஜெயிக்கிறதுக்குன்னா முயற்சி எல்லாருமே பண்ணாதான் போறோம். அந்த முயற்சி நமக்கு கை கொடுக்கணும் இல்லையா? அந்த முயற்சி வெற்றி பாதையை நோக்கி போகணும் இல்லையா? அது எல்லாமே கடகராசிக்கு இந்த மாசம் நடக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றியை நோக்கி தான் போக போகுது. ஒரு தனி பாதை உங்களுக்கு உருவாக்க போறீங்க. தனி பயணம் அப்படிங்கறது நீங்க மேற்கொள்ள போறீங்க. அதுல எல்லாமே இருது வந்த கல்லு முள்ளு இதெல்லாமே விலகி அங்க உங்களுக்கு மலர்களை தூவி வரவேற்பது போல இருக்கு இந்த மாசம் உங்களுக்கு. அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த மாதம் உண்டு. பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குலாம் சொல்லவே சொல்லக்கூடாது. ஏன்னா நேரம் மாறிவிட்டது. நாங்க இப்படியே இருக்கீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது மிஸ்டேக்கா இருக்கலாம், தசாபுத்தியில ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கலாமே தவிர நேரங்காலங்கள் அருமையா இருக்கு. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்காது. தந்தை, பூர்வீகம், பூர்வீக சொத்து இது சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் போகணும் அப்படிங்கிறது விதி. குரு இப்ப பாக்குறாரு. குரு எப்பவுமே ஒரு பார்வை பாக்குறாருன்னு அது பிரச்சனையா இருந்தாலும் எச்சு பண்ணி கொடுப்பார். அதே போல நல்லதா இருந்தாலும் எச்சு பண்ணி கொடுப்பாரு. இப்ப உங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வுக்கு ஏதாவது ஒரு பெருசா உங்களை பிளேம் பண்ண போறாரு. அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வர்றதுக்கும் வழிகளையும் கொடுப்பாரு. அது ஒரு விஷயம் இருக்கு. அப்பா சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா குரு பார்வை இருக்கும்போது இப்ப அதெல்லாமே பெருசு பண்ணி அதெல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இன்னும் நம்ம சொல்ல போகணும்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று இருக்குங்க 20ஆம் தேதி வரைக்கும். கடகராசிக்கு செவ்வாய் 5 கூடையவர், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். குலதெய்வம் அவருங்கதான். அப்ப குலதெய்வம் பலமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணனாலும் சக்சஸ் ஆகுங்க. அது பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தனிப்பட்ட சொத்துக்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை பார்க்க போறீங்க, பேச போறீங்க. லக்குங்கிறது 5ஆம் இடம் தான். அதுதான் லக்குங்கிறதும் 5ஆம் இடம் தான், குலதெய்வங்கிறது 5ஆம் இடம் தான். ஒவ்வொருத்தருக்கும் லக்கு எதுனா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குலதெய்வம் தான். இதுல நிறைய குலதெய்வம் தெரியாம இருக்குது அப்படின்னா உங்களுடைய விதிப்பயன் அது. எவ்வளவோ பேருக்கு குலதெய்வமே இன்னுமே தெரியல. எவ்வளவு சோழி போட்டு பார்த்தாலும் கிடைக்க வரமாட்டேங்குது. சொல்ல வேண்டாம்னு சொல்லுது. அதெல்லாம் சோழி பிரச்சனைகள் நம்ம ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு குலதெய்வம் சொல்லவே கூடாது அப்படின்னு கூட சொல்லுது. நம்ம அதை மீறி குலதெய்வத்தை மீறி நம்ம ஒண்ணுமே சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த பிறவில அவங்க செய்து வந்த பாவ கணக்குகளுக்கு குலதெய்வம் கண்ணுல காட்சி கொடுக்க கூடாதுங்கிறது விதி. சோ குலதெய்வம் எல்லாம் இருக்கு அப்படின்னா தயவு செய்து வழிபாடு பண்ணிக்கோங்க. அவங்களை எல்லாம் கெட்டியா புடிச்சுக்கோங்க. அப்பதான் மறுபிறவின்னு ஒண்ணு நமக்கு இருந்ததுனாலோ அது இருக்குதா இல்லையா நமக்கு தெரியல. ஆனா இந்த பிறவில நமக்கு குலதெய்வம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். குலதெய்வம் உங்களுக்கு இப்போ இந்த மாசம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ எல்லா குலதெய்வம் இந்த மாதம் கடகராசிக்காரங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா பெரும் பணம் வரப்போகுதுங்க. தொழில் வளர்ச்சி சூப்பரா இருக்க போகுது. குழந்தைகளுடைய லைஃப் எல்லாம் சக்சஸ் ஆக போகுது. குழந்தைகளுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள், அவங்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள், ஒரு படிப்புல வளர்ச்சி இல்ல, படிப்பு ரீதியா ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கல, வேலை வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு குழந்தைகளுக்கு நீங்க என்னெல்லாம் மைனஸா இருக்கோ அதெல்லாம் நீங்க உங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வரும்பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய நிலையும் மாறும், உங்களுடைய நிலைகளும் மாறும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. குலதெய்வம் எப்பொழுதுமே வருஷத்துக்கு
ஒரு 12 மாசத்துல ஒரு மாசம் தான் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. சோ இந்த மாசத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பச்சரிசி தானம் பண்றது, எல்லாருமே பச்சரிசி தானம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எல்லாரும் பச்சரிசி வந்து எறும்புக்கு போடுறது, அதுக்கு போடுறது, இதுக்கு போடுறது நிறைய பண்றோம். சோ யோகத்தை யாருமே வந்து தவறா பயன்படுத்தினா நம்மளோட யோகம் மற்றவங்களுக்கு போயிடும். இது ஒரு வந்து ரகசியம், ஜோதிட ரகசியம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்மளோட யோகத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. நம்மளுடைய பாதகத்தை தர்மமா தானமா கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுனால அது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானலாம் இல்ல. அப்படி அவங்களுக்கு பிரச்சனைகள் வராது, நமக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சனைகள் வராது. சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவிளக்கு, பச்சரிசி மாவிளக்கு இருக்கு இல்லைங்களா? இந்த பச்சரிசி மாவிளக்கு வந்து ஒரு 5 மாவிளக்கு, 5 உருண்டைகளாக மாவிளக்கு செஞ்சு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு இப்போ இந்த மாதம் போய் வழிபாடு பண்ணிட்டு நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிட்டு வாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட கடன், எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனை, குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் அதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. ரொம்ப சிம்பிள். 5 மாவிளக்கு எடுத்துட்டு போய் நெய் ஊற்றி வெள்ளை திரி போட்டு கடகராசி அன்பர்கள் உங்க குலதெய்வத்துக்கு வடக்கு பார்த்து ஏத்திட்டு வாங்க, அல்லது கிழக்கு பார்த்து ஏத்திட்டு வாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் அது விலகிடும். தெய்வம் உங்க கூடவே வந்துடும். குலதெய்வம் தெரியல, எங்களுக்கு வந்து எங்க இருக்குன்னு தெரியல. எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்குங்க, இல்லாமல கிடையவே கிடையாது. எங்களுக்கு தெரியல, இல்ல நாங்க என்ன பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்லயே இந்த பூஜை ரூம்ல இந்த விஷயத்த பண்ணுங்க. இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு கம்பல்சரி போகணும். இல்லாதவங்க உங்க வீட்லயே இந்த பூஜையை பண்ணுங்க. பண்ணிட்டு நீ எங்க இருக்கிறையோ என்ன பண்றியோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அனுகிரகம் கொடு, எங்களுக்கு ஆசைகள் கொடு, எங்களுக்கு கண்ணுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு வழிபாடுகளை வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. நிச்சயமா அதை நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்களும் உங்களுடைய குலதெய்வம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது கடகராசிக்கு இந்த மாதம், இந்த ஒரு மாதம் மட்டும், இந்த வருஷம் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இந்த பலன். அடுத்து நீங்க குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வழிபாடுகள் வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் குலதெய்வமே உங்க கூடவே வந்துரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ கடகராசிக்காரங்க இதை கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரம் சூப்பரா இருக்க போகுது, செழிப்பா இருக்க போறீங்க, தொழில் சூப்பரா வளர்ச்சியாக போகுது, செய்கின்ற தொழில்ல எல்லாமே அதிக லாபங்கள் கிடைக்க போகுது. 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய சொந்த வீட்லயே, அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறவர் 2ஆம் அதிபதியானவர் 11ஆம் வீட்டில் இருப்பார். அதற்கப்புறம் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப வந்து 2 கூடையர் 11ல இருக்கும்போது 15ஆம் தேதி வரைக்கும் பண வரவு சூப்பரா இருக்க போது. அதற்கு மேலேயும் பண வரவும் வரும், விரயங்களும் உண்டு. அங்க புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறதுனால குடும்பத்துல சுப விரயங்கள் ஏற்படும். குழந்தைகள் ஏதாவது பூப்படைறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அல்லது வந்து குழந்தைகளுக்காக ஏதாவது வந்து செலவு பண்ண போறீங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கடகராசிக்கு இந்த மாதம் அருமையா இருக்கு. உங்க குலதெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. தசாபுத்திகள், நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலமாக, தசாபுத்திகள் மூலமாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.